சூர்யா படம் பார்த்தீங்களா 24 சூர்யா பத்தி உனக்கு என்ன தெரியும்? போய் படம் பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அவர் கேரியில ஏதோ சூப்பர் படம் நீ பார்த்து பேசுனுச்சு. சூர்யான்னு பேசிட்டு இருக்கியா? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எத்தனை படம் நீ பாத்துருக்க அவனை பத்தி ஆரம்பத்துல இருந்து? மச்சி என்னடா போயிட்டு இருந்தோம் கூப்பிட்டீங்க பார்த்தா இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். பொண்டாட்டி வரை தேடிட்டு இருப்பாடா ஒன்னும் வரல. 9 மணிக்குள்ள போனா வாங்கன்னு வாங்க வாடா. யோ சும்மா நான் பேசினே இருக்கீங்க. நல்லா நார்மல் ஆடியன்ஸ் புரியுதா? சும்மா ஒரு சாதாரண மனுஷன் எப்படி படம் பார்த்துட்டு வரணும் அதான் நானு. பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக் டா. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். வாட்ச் மெக்கானிக் மேடம், இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம். அப்புறம் மச்சி படம் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரோலாம் எப்படி இருக்கு? இன்ட்ரோ சுமார் தான், அளவுக்கு இல்ல. ஆமா அண்ணா சூர்யா ஃபேன் தானே. இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் தமிழ் சினிமாலயா இந்த மாதிரி இன்ட்ரோ பார்த்தே இல்ல மச்சி. அவ்வளோ கேவலம், அவ்வளோ மட்டம். எனக்கு ஏதோ எனக்கு பிடிக்கல. என் விருப்பத்தை தள்ளு. உனக்கு எப்படி இருந்துச்சு நீ சொல்ல. எனக்கா அது பாரு, நார்மல் ஆடியன்ஸா சொல்ல போனா இன்ட்ரோ வந்து எப்பவும் போல எல்லா இதுலயும் வரப்போ சூப்பரா இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸுக்கு நல்லா இருக்கும் இன்ட்ரோ. நம்ம ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட இஷ்யூ கிடையாது. வாட்ச் ஒண்ணே தான் இருக்கணும், அதுவும் என்கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? என்ன நீ என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ சொல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலா பார்க்கலாம். அது வந்து சமந்தாக்காக வந்து ஒரு டைம் டிராவல் டக்குன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டு போறது, அப்புறம் வந்து போய் எம்எஸ் தோனி கூட அப்படி செல்ஃபி எடுக்கிறது, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஏமாமா இன்ட்ரோல வந்து ட்விஸ்டா தான் இருந்துச்சு. எப்படி சொல்ல, பயங்கர ட்விஸ்ட் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். அந்த லெவலுக்கு ட்விஸ்ட் கண்டிப்பா இருந்துச்சு. அந்த சீன் வந்து நான் ஒண்ணு மனசுல நினைச்சேன், ஆனா பாக்குற அப்படி ஆப்போசிட்டா இருக்கு. நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு, ஆனா அவங்க பண்ற சீன் டிஃபரெண்டா இருக்குதுலயே மாமா. இருக்குதுல இப்போ வந்த படத்துலயே இந்த ட்விஸ்ட் தான் இருக்குதுல ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. மாமா சொன்ன மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம வந்து இதுதான் நடக்கும்ன்றத நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா அது நடக்காம அது வேற மாதிரி நடக்குது. ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது. சீனு ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவர் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து வரல. அதுதான் அதுதான் நானும் சொல்றேன். அவர் வந்து ஒரு லேக் இருக்கு, அவ்வளவுதான். அந்த லேக் இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் லவ் சீன் வந்து நல்லா இல்ல. சூர்யாவும் சம்பந்தம் அழக காட்டணும், அழக காட்டலாம் செருப்பு கொண்டு எறிவேன் நான். அந்த விஷயத்துல நான் அக்ரி பண்றேன். ஆனா அந்த லவ் சீக்வன்ஸ ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா இல்ல. நார்மல் லவ் சீன் எல்லாம் வந்துட்டு உனக்கு எப்படி இருந்துச்சு? செம்ம சாட்டிஸ்ஃபைடு இருந்துச்சு. செம்ம சாட்டிஸ்ஃபைடு ஆச்சு. வாரணா இதெல்லாம் இன்னும் எத்தனை படம் சொல்றது வரிசையா காதல் மண்ணுன்னா ரொமான்ஸ்னாலே சூர்யா தான். அவ்வளவுதான். ஆளை பத்தியே முழுசா தெரியாது. இதுல சூர்யா பத்தி என்னது தெரியும்? மாமா உனக்கு இவர் ஃபேமிலி மேன். திரும்ப லவ் பண்ணலாமான்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு. இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. நான் எப்படிங்க உங்களை லவ் பண்ணுவேன்? நார்மலா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே விஎஃப்எக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? உங்க கருத்து சொல்லுங்களேன். ஸ்கிரீன் பிளே விஎஃப்எக்ஸ் ரெண்டுமே செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நிஜமாலே இதுக்கு மட்டும் நான் ஏத்துக்கிறேன் பார்த்தா. அந்த ஒரு மழை வருது அதான் வச்சு என்னன்னா ஃப்ரீஸ் பண்றாரு. ஃப்ரீஸ் பண்ண உடனே அந்த மழை வந்து அப்படியே அந்த இடத்துல நிக்கும். அது வந்து அப்பதான் காலமீன் காதலி படம் சாங் ஸ்டார்ட் ஆகும். சூப்பரா இருந்துச்சு. சுத்தமா பார்க்கணும். ஸ்கிரீன் பிளே விஎஃப்எக்ஸ் எனக்கு நார்மல் ஆடியன்ஸா எனக்கு சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ஒரு பாட்டு தவிர மத்த எல்லா பாட்டுமே வந்து படத்துல உட்காராத மாதிரி இருக்கு. அதாவது சம்பந்தம் இல்லாமன்னு இல்ல, ஒரு லிங்க் இருக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு பாட்டு திடீர்னு ஒரு பாட்டு வருது, நமக்கே வந்து யோசிக்கிறது இந்த பாட்டு எதுக்கு திடீர்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்கணும். ஒரே ஒரு பாட்டு தவிர சொல்றது நான் 100% ஒத்துக்கிறேன். நான் அந்த ஒரு பாட்டு மட்டும் அந்த ஸ்கிரிப்டுக்கும் அந்த விஷுவல் பக்காவா இருக்கும். அப்புறம் மற்ற ஆக்டர்ஸ் அவங்க ஏன்னா அவங்களோட ஆக்டிங்லாம் சொல்லியே ஆகணும். ஏன்னா நித்யா மேனன், சத்யன் அவங்க ஆக்டிங்லாம் வந்து நிஜமாலே சூப்பரா இருந்துச்சு. அதுல எந்த குறையுமே இல்லை. ஆமா அவன் சொல்ற மாதிரி உண்மைதான். அவன் தப்பா சொன்னா நம்மளே பேசியிருப்பேன். நித்யா மேனனும் சத்யனும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. உலகத்திலே 9 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைக்கிற ஒரே ஆள் நீதான்டா. வாட்ச் மெக்கானிக் மேடம், இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரண விஷயம்.
சூர்யா எனக்கு பிடிக்காது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. டேரக்டர் விக்ரம்காக போய் கண்டிப்பாக படம் பார்க்கலாம். அங்கங்கே அப்பப்போ எவன் சொல்லிட்டு இருப்பான் படம் நல்லா இருக்குது, சுமாராக இருக்குது, கேவலமாக இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ போய் பார்க்கலாம், கொடுத்த காசுக்கு ஏமாறாமல் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் பார்க்காதீங்க, கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு என் வாயால் சொல்லலை, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி மேடம் சொல்லணும்னா இந்த படத்தை தாராளமாக இப்படி பார்க்கலாம். எந்த வித இதுவும் கிடையாது, எல்லா சீனுமே பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. டீசெண்டாக எடுத்துருக்காங்க படத்தை, தாராளமாக குடும்பத்தில் பார்க்கலாம். நான் மட்டும்தான் பார்த்த படத்தை, நான் அடுத்தது ஃபேமிலியோட போய் பார்க்க போகிறேன். சூர்யா ஃபேனா சொல்கிறேன். எப்படி பிதாவும் நந்தா படத்தை பற்றி இப்போ வரையும் பேசிகிட்டு இருக்கோமோ அது மாதிரி 24 பற்றி இன்னும் 10 வருஷம் கழிச்சு பேசுவாங்க. அந்தளவுக்கு படம் டாப்பாக வரும். இந்த படம் 100 நாள் ஓடுது, 200 கோடி அடிக்குது. இதை சூர்யா ஃபேனா நான் சொல்கிறேன். நார்மல் ஆடியன்ஸா நான் என்ன சொல்றேன்னா, படம் வந்து சூப்பரா இருக்கு, அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. எக்ஸப்ட் அந்த சாங்ஸ் வந்து படத்துல வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தாண்டி போற விஷயம், லவ் சீக்வன்ஸ் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இல்லாதது. இந்த 2 விஷயத்தை தவிர படம் வந்து நார்மல் ஆடியன்ஸ் தாராளமாக போய் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு படம். அண்ட் விக்ரம் குமார் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர்பா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு, விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பர். மார்க்லாம் வந்து நாங்கள் அவ்வளோ பேரெல்லாம் கிடையாது, ஸோ மார்க்லாம் நாங்கள் தர மாட்டோம். கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும், தரமாக போய் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா 200 கோடி 300 கோடி எவ்வளோ சொன்னால் நம்பிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாமா ரெட் பட்டன் மறந்துட்ட பத்தியா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.